ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆலு ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் அனியன், ஒரு 8 பல்லு பூண்டும் கொஞ்சோண்டு சோம்பியும் எடுத்து குறகுறப்பாக அரைச்சிட்டேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலையும் போட்டு அரைச்ச விழுதியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் தேவைக்கேற்ற உப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு நான் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம அதில் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கும் இல்லாமல் பெரிய உருளைக்கிழங்கும் இல்லாமல் மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸை இதுக்கு யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் அதில் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலையை கொஞ்சம் மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா அந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி அது டேஸ்ட் நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். இப்போ நல்லா அதை வதங்கின பிறகு நம்ம அது பவுலில் மாற்றி நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸோட, டால் ரைஸோட, நீங்கள் சப்பாத்திஸோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும்